மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்போலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான. ஐயோ மீண்டும் மீண்டுமா? பிளாஷ்பேக். நம்பிக்கையோட இருங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல் வேலை நான் நீட் தேர்வை ரத்து செய்வேன். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். End of flashback. மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான. நண்பா ஓ நண்பா, என் காதென்ன இப்படி விட்டு போகிறாயே நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? 3000 ரூபாய் பொங்கல் பரிசு, 5000 எங்க காசு. நான் கூட என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா அங்க நான் வரி கட்டினேன், டாக்ஸ் கட்டினேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எல்லாத்துக்குமே நான் டாக்ஸ் கட்டினேன். இந்த ஒரு 5 வருஷமா என் டாக்ஸை முடிவு பண்ணா இன்னும் அவங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு பத்தாதுதான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. அது எப்படி அவங்க காசு ஆகும்? அவங்க நகை அட வச்சாங்களா? அவங்க லேண்ட வித்து கொடுத்தாங்களா? எங்கட்டே புடுங்கி எங்கட்டே கொடுத்து. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? எங்க நடக்குது உங்க ஆட்சி? சும்மா இருக்கிற பச்சை பயல்களை உட்கார்ந்து இருந்தா கூட கூட்டிட்டு போய் கேஸ் போடுறியா போலீஸ்காரே? ஸ்டாலினோட ஆட்சினா கவர்மெண்ட் மட்டும்தான். எங்களை மாதிரி சராசரி அண்ணனைக்கு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா? இப்போ ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்கோம், அந்த வீட்டுல வாஸ்து சரியில்லை காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம காலி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த தடவை ஆட்சி சரியில்லைன்னா ஒரு தடவை மாத்துவோம். ஏன் தலைமுறை அவங்க தான் இருக்கணுமா? ஒரு பெண்மணி தன்னோட 9 வயதுல சைல்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 11 வயது சிறுவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரே குஷ்டமப்பா, குஷ்டமா இது கஷ்டமப்பா. திடீர்னு அவங்களுக்கு படிப்புல இருந்த ஒரு ஆர்வத்தை பார்த்து அவங்க கணவர், நீ படி, ஏன் படிக்காம இருக்க, வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. 1831 1831. Hey, I've seen this one. This is a classic. ஜனவரி 27 2019 1499 1194. எவ்வளவுமா? 1200க்கு 1720, 1200க்கு 1720. 1831. ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. பையன் சார் இந்த பால்சாமி. அரசியல் பேசினேன் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு டிஸ்க்ளைமர் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, மேம் நீங்கள் அரசியல் மட்டும் அதிகம் பேசிடாதீங்க, அது கான்ட்ரவர்ஷியலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. ஸோ அதனால அரசியல் நான் பேசல. சாரு சொன்னாரு அரசியல் மட்டும் அதிகம் பேசிடாதீங்க, அது கான்ட்ரவர்ஷியலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நீங்க இங்க முதல்ல இருந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம், இளம்பெண்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்றதான் இந்த செஷன் முழுக்க அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு நம்ம அவசரப்பட்டு அரசியலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தோணிருக்கா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்து வேற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா? எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? வழக்கமாக பதில் சொல்றது லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கறத சொல்லுவேன். பகவானே, உன்னுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அழுகையா வருதியா? ஏன்னா அரசியல் நான் ரொம்ப பிடிச்சு வந்தேன். மக்கள் பணி அப்படிங்கறத மக்கள் பணி செய்யணும். உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. அதை ஒரு பார்ட்டியோட சப்போர்ட்ல இருந்து செஞ்சா இன்னுமே ஈஸியா இருக்குமோ அப்படின்னு தோணி தான் வைஷ்ணவி அரசியல் களத்துக்கு வந்தேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எப்படி திங்ஸை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கும் போது அது நிஜமாவே பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சார் நீங்க வாங்க? ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எப்படி திங்ஸை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கும் போது அது நிஜமாவே பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்ட விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் கார துரத்தி அடிப்பான். போடா, ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு.
ஸோ பாலிடிக்ஸை பிடிச்சு விரும்பி எப்பவுமே இருக்கேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. என்ன பேரியர்ஸாக இருந்தாலுமே அதை கண்டுக்காமல் உங்கள் கோலை மட்டும் பார்த்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா அதே மாதிரி வைஷ்ணவிக்குன்னு ஒரு கோல் இருந்தது. நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தனா கொலுசு நகையோட வருவேன். கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுரை கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். ஸோ அரசியலில் எப்படியாவது அரசியலில் அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஐ வாஸ் தேர். அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஃபிசிக்கல் அபியூஸும் நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. அரசியல் களம் அப்படின்னு வரும்போது நிச்சயமா ஃபிசிக்கல் அபியூஸையும் எக்ஸப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? ஆனா இன்னும் கூட பசங்களாம் உங்களை வந்து ஒரு கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னு பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? என்னது அடையா? அவன் மூஞ்ச பார்த்தா வாந்தி எடுக்கறான். வைஷ்ணவி இதெல்லாம் பண்ணும்போது பக்கா பிளான்டா பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? பாலிடிக்ஸ் சென்டரா வரீங்க, அடுத்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் கிடைக்குது, உடனே வேற கட்சிக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது, எல்லாமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டா நடக்கிற மாதிரியே இருக்கு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இப்போ வைஷ்ணவி வந்து நிறைய பேர் ட்விட்டர்ல நல்லா ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கே. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. குறிப்பிட்ட கட்சிகள் தான் அதிகமா என்ன டார்கெட் பண்றாங்கங்கிற கேள்வியை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் அதிகமா என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களா தான் இருப்பாங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தர மாட்டீங்களா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அரசியல் கட்சியில சேரணும், நானும் வந்து செயல் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அட்வைஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அட்வைஸ். அரசியல் களம் அப்படிங்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வைஷ்ணவி வந்ததுக்கான அரசியல் வந்ததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம், நான் வந்தால் நான் கடந்து வர ஹர்டில்ஸ் இவ்வளோதானா அப்படிங்கிறத பார்த்து ஒரு 10 பேராவது வைஷ்ணவியை பார்த்து வந்தால் வைஷ்ணவி ஹாப்பி. கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? அப்படின்னா என்னதுப்பா? ஒரு வேலையை பார்த்தீங்களா எனக்கு? அதான் கிரிஞ்சி பூமர். நல்லது சொன்னனே அதுவா? கிரிஞ்சி நல்லது நீங்க ஏன் சொல்ற? அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியுதா உனக்கு? போ போ. What bro? It's very wrong bro. நடிகர் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், அது இட் இஸ் வெரி ராங். ஆஃப் கோர்ஸ் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ தான். லைட்டா பொறாம நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வேணுமா காக்கிட்டு போறான். தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நினைப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். கலைஞர் அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வைஷ்ணவி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அவர் போட்ட அடித்தளம் 1980களில் அவர் போட்ட அடித்தளம் தான் ரொம்ப பெரிய ஒரு செடியா வைஷ்ணவி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிருவேன். அப்புறம் என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே உங்களுக்கு 20 வயசு தானே அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இத்தனை ட்ரால்ஸ், இத்தனை அரசியல் கட்சி மாறிட்டீங்க. 2 அரசியல் கட்சி. இத்தனையா? எனக்கு புரியல. 2 தான். நக்கல்யா அவனுக்கு. அட்லீஸ்ட் என்னால அதுவாவது முடியுதே, உங்களால அது கூட முடியலையே அப்படிங்கறதா எனக்கு எழுற. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்.